நான் அளந்தா 2 முழந்தா, அடியே நீ இழந்தா 3 முழந்தா. தொடப்ப கட்ட வீட்டில் இருக்கு, நீ சேட்டை பண்ண கூடாது. ஏண்டாடே கும்பலை சேர்த்துக்கிட்டு குரூப் டான்ஸ் ஆடுற, கொண்டு விடுவோம் படுவா. இல்லப்பா, சும்மா தமாஷா தான் பாட்டு பாடினேன். ஆமாண்டா, அந்த காலத்துல நானும் தமாஷுக்கு தாண்டா பாடினேன். உடனே உங்க அம்மா தாய் ஆயிட்டா, அப்புறம் கத்தி முனையில தாலி கட்ட வச்சுட்டா உங்க தாத்தா வெட்டருவா வங்கிட்டு. இல்லன்னா என்னுடைய அந்தஸ்துக்கு லட்டு மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்குண்டா. இது காராபூந்தி போட்ட மாதிரி இருக்கிற உங்க அம்மாவை கட்டிக்கிட்டேன். தமாஷான் தமாஷு, மூஞ்சியும் மோர கட்டியும் பாரு. அப்பா, இனி உங்க பார்வையில படுற மாதிரி பாட்டெல்லாம் பாட மாட்டேன்பா. அப்போ பார்வையில படாத மாதிரி பாடுவியா? இந்த பாரு, நீ பட்டு பாடினாலும் சரி, படாம பாடினாலும் சரி, தப்பு தப்பு தான். தரதல பையல இல்ல, நீ பண்ண தப்புக்கு தண்டனையா இன்னைக்கு உனக்கு தீவனம் கிடையாது. அப்பா, வயித்துல அடிக்காதீங்கப்பா. இன்னும் நின்ன மண்டையில அடிப்பேன். போடா அப்பா. போடா. இப்படி ஒரு உருட்டலும் மிரட்டலும் இல்லைன்னா இந்த வீடு நம்ம கண்ட்ரோல்லயே இருக்காது, வழிகிட்டு போயிடும். பையன் நல்லாவே பாடுறான், ஆட்டம் கூட நல்லாவே இருக்கு. ஆட்டம் தான் போடுவான். அதாவது காலத்துல அதை பண்ணி வச்சுட்டா ஒழுங்கா வீட்டுல இருப்பான். இல்லன்னா ரோட்ல போற வர பெண்ணை பார்த்துட்டு பள்ளத்தான் காட்டுவான். அந்த காலத்துல நீங்க என்ன பார்த்து பல்ல காட்டல? பல்ல காட்டினதோட நிறுத்தலாம்னு தான் பார்த்தேன். ஆனா உங்க அப்பா வெட்டருவா வந்துட்டு இப்படி ஒரு சிக்கலை மாட்ட வச்சுட்டானே. நம்ம பையனுக்கு சீக்கிரமா ஒரு பொண்ணை பாரியா. என்ன விளையாடுறியா? உள்ளூர்ல எவனாவது இவனுக்கு பொண்ணு கொடுப்பாங்கற? எனக்கு நம்பிக்கை இல்ல. அப்ப அசலூர்ல தான் தேடி பிடிக்கணும். யோ, சொல்ல மறந்துட்டேனே. போன வாரம் என் தம்பி வந்திருந்தான். ராஜபாளையம் பிரசிடண்ட் பொண்ணு சுந்தரி, நல்ல பொண்ணா, ரொம்ப அழகா இருக்கலாம். ஐயோ, அது பெரிய இடமாச்சே. இவனை எப்படி? உனக்கு விவசாயம் இருக்கா? இவனோட விஷயம் இங்கதான் நாடுது, வெளியூர்லயும் அவச போகுது. இவா காதும் காதும் வச்ச மாதிரி கழுதைகளை கப்பன் முடிச்சு கபக்கம் வைக்கிறோம். பாவம் அந்த பொண்ணு. அடியே, சூலூர்ல இருந்து நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வராங்களாம். பையன் ஒரே பையனா, பூமி காணி எல்லாம் இருக்குதான். ஒரு 20-25 எருவு மாடு, 10-15 பசு மாடெல்லாம் இருக்குதான். பார்க்க வர சொல்லட்டுமா? என்னத்த எரும மாட்டியா? இத பாருங்க, அந்த சூழலுக்கு அன்னைக்கு என் பொண்ணை தரமாட்டேன். தண்ணி இல்லாத காடு, குடிக்க தண்ணி எடுக்கவே 2 மைல் போகணும். என் பொண்ணு தண்ணி எடுத்தே பாதி தேஞ்சிருவா. அடியே, இந்தியாவில ஏறத்தாழ எல்லா கிராமமும் அப்படிதான் இருக்கு. அதுக்காக ரஷ்யாவில கொடுக்க முடியும்? 10 கல் தூரத்துல பொண்ணை கொடுத்தா போக வர பஸ் செலவு மிச்சமாச்சேன்னு பார்த்தேன். என் பிள்ளைய நான் தரமாட்டேன். உன் பிள்ளையா? என்னமோ நம்ம உதவியே இல்லாம தனியா நீ மட்டும் பெத்துக்கிட்டதா ரொம்பதான் பிலிக்கிறிய. இத பாருங்க, ஏதாவது பட்டின கரையா பார்த்து என் பிள்ளைய கொடுங்க. பட்டிக்காட்டுல வாக்கப்பட்டு நான் படுற அவதி பத்தாதாக்கும். ஏன் துப்புனீங்க? துப்பனும் போல தோணுச்சு. அண்ணா, சுந்தரி கல்யாணத்தை பத்தி நான் என்ன சொல்றேன்னா, ஒண்ணுமே சொல்ல வேணாமா? கொஞ்சம் நான் சொல்றத கேளுங்கண்ணா. இது மங்களமான காரியம், மடத்தனமா எதையாவது பேசி மாட்டிக்காத. உள்ள போ. உன் பொண்ணை எங்க கட்டி கொடுத்தா எனக்கு என்ன? ஏதோ அத்தை காரியாச்சுன்னு உரிமையோட சொன்னேன். நீங்க எப்படி கேட்டா எனக்கு என்ன? ஆரம்பமே ரொம்ப பிரமாதம். தங்கச்சிக்காரி வீட்டுக்குள்ளே தவில் வாசிட்டான். உங்க தங்கச்சி சொல்றதுல என்ன தப்பு? தப்பா? உன்னோட எல்லாம் குடும்பம் நடத்தணும்னா குடிச்சிட்டாண்டி நடத்தணும். வேலையா ஐயா, நம்ம கடையில இருந்து ஸ்டீல் உடைக்காத ஒரு சாராய பாட்டில் எடுத்துடா. அது என்னமோ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரமோ என்னமோ கிடைச்சதுங்களாம், அதுக்காக லீவ் விட்டாங்க. அப்படின்னா என்னங்கய்யா? அது ஒண்ணு இல்லடா, புட்டு மாதிரி தேங்காய் துருவி போட்டு நெய்ய அள்ளி போட்டு குடிச்சிட்டா சரியா போயிடும். ஐயோ, எனக்கு வேலைக்காரனும் சரியில்லை, வீட்டுக்காரியும் சரியில்லை. வேலைக்காரி வேலாயி கொஞ்சம் பரவாயில்ல. எதுக்கடி துப்புற? துப்பணும்னு தோணுச்சு. ஏனுங்கப்பா, நம்ம வீட்டுக்கு யாரோ பொண்ணு பார்க்க வராங்கன்னு பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. எப்ப வராங்க? ஏமா? எனக்கு ஒண்ணும் இல்ல, அவங்க வந்தாங்கன்னா பஜ்ஜி சொன்னோம், போண்டா சொன்னோம், அதனாலதான் கேட்டேன். அம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரனுங்க தானா வரணும். எப்ப வரீங்க நாம அவங்கள கேட்டுட்டோம், விலை ஏத்திருவானுங்க. அவங்க எல்லாத்துக்கும் பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். என்னது எல்லாத்துக்குமா? ஆமாங்க, நாங்களும் 10-15 இடத்துல பொண்ணு பார்த்தோம். பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அம்மாவுக்கு தான் பிடிக்கல. அந்த அம்மா யாருங்க? உங்க வரவங்களா? எங்க பக்கத்து வீட்டுல வாடகைக்கு குடி இருக்கிறவங்க. ஆக உங்க தொகுதிக்கே பொண்ணு பிடிச்சிருந்தாதான் கல்யாணம் சொல்றீங்க. என்ன வரப்போற மருமக எங்க வீட்டுக்கு மட்டும் இல்ல, எங்க ஊருக்கே மருமகளா இருக்கணும். என்னது? உணர்ச்சி வசப்படாதீங்க. எங்க குடும்பம் அவ்வளவு மரியாதையான குடும்பம்னு சொல்ல வந்த. அவ்வளவு பெருசு இல்லையா? இந்த அம்மா யாரு? என் தங்கச்சிங்க. ஏமா, உங்க வீட்டுக்காரர் வரலையா? அவன் கிடக்குறான் புறம்போக்கு, அவனை பத்தி என்ன பேச? என்ன புருஷனை பத்தி பேசின உடனே குப்புன்னு ஏறுது இந்த அம்மாவுக்கு. அது ஒண்ணு இல்லைங்க,
கல்யாணமான மறுநாள புருஷன் முண்டாட்டிக்குள்ள ஒரு கசம்சா அதான் நேரா இங்க வந்துருச்சு. என்னாச்சு? சாதாரண நூல் பட விவகாரங்க. வாங்கி தர மாட்டேன்ட்டாரா? இல்லைங்க, தோச்சு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள அடிதடி சண்டைன்னு ஆகி போயிருச்சுங்க. ஏன் கழுது அங்க போற, இங்கே இருன்னு சொல்லிட்டேன். 15 வருஷம் ஆயிருச்சு. இப்ப அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அது லாண்டரி கடை வச்சிருக்கிறதா கேள்வி. ஆனா என் பையனை பத்தி நீங்க கவலையே பட வேண்டாம். புடவை நல்லாவே துவைப்பான். எல்லாம் ஏற்றேலி. பேசிட்டு இருந்தா எப்படி? பொண்ணை கண்ணிலே காட்ட மாட்டேங்கிறாங்க. அது பொண்ணு ரொம்ப வெக்கப்படுதுங்க. பின்ன இருக்காதோ என்ன? அந்த காலத்துல நான் வெக்கப்படல. அது சரி, நாம என்ன சினிமா படமா எடுக்கிறோம்? கையில காப்பி டம்ளர் கொடுத்துட்டு ஒவ்வொருத்தர் காலையா விட சொல்றதுக்கு. நீ என்ன பண்ற? சமையல் ரூம் போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு சிக்னல் கொடு. நாங்க எல்லாரும் சைடுல கியூல நின்னுட்டு ஜாட மூர்த்தரா பார்த்துட்டு போயிடுறோம். எப்படி? அழகு வழியுதுன்னா அசடுல வழியுது. வயசு கொஞ்சம் தூக்கலா இருக்கும் போல இருக்கே. மகனே வடிவேலு, நீ மாட்டினடா. சமைக்க தெரியுமா? தெரியுமே. துணி எல்லாம் துவைப்பியா? நானே தான் துவைப்பேன். கணக்கெல்லாம் போடுவியா? போடுவேனே. எங்க 10ஆம் நம்பர் வாய்ப்பாடு சொல்லு. அந்த ஒரு வாய்ப்பாடு தான் மறந்து போச்சு. பரவாயில்ல, இதெல்லாம் கேப்பீங்க, அப்புறம் பிடிக்கலன்னு போயிடுவீங்க. ஏண்டே, பொண்ணு என்னவோ அழகு கிழகுன்னு அங்க போனா கழுகு மாதிரி ஒரு கழுவி தலைய விரிச்சு போட்டுக்கிட்டு நிக்குது. இதான் பொண்ணு. இதுதான் பொண்ணா? அப்ப அது அது பொண்ணோட அம்மா. ஏன் சம்பந்தி, என்ன கூட்டிங்களா? இவங்க தான் தலைய வாரிக்கிட்டு நின்னாங்க. ஏங்க, நீங்க தான் பொண்ணோட அம்மாவா? பார்த்தா பொண்ணோட அக்கா மாதிரியே இருக்கீங்க. எங்க ஊர்ல எல்லாரும் என்ன அப்படிதான் சொல்லுவாங்க. நீயே கஷ்டப்படுற. அப்பா எதுக்குப்பா எனக்கு கல்யாணம் எல்லாம்? என்னங்க அவ என்னமோ கேக்குறான், பேசாம நிக்கிறீங்களா? பதில் சொல்லுங்களேங்க. சொல்றேன். அண்ணா, கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறதுன்னா குடும்பத்தை கொஞ்சம் பெருசு பண்ண. உங்க குடும்பம் பெருசாகணும்னா நாங்க எல்லாம் வேணும்னா வந்துட்டீங்களா? நீ ஒத்த வந்தா போதும், குடும்பம் ரொம்ப பெருசாயிடும். அண்ணா, இந்த மாதிரி அனாமத்தா வரதை சேர்த்துக்கப்படாது. எதுவா இருந்தாலும் நாமே உழைச்சு சேர்த்துக்கணும். அப்பதான் அது நிக்கும். சும்மா இருக்கலங்க. ஏய், நாளைக்கு நீ போற, பொண்ணை பாத்துட்டு வர. நீயாச்சும் கண்ணுக்குட்டி பாத்துட்டு வா, கறவை மாட்டை பாத்துட்டு வராத. எனக்கு இதெல்லாம் வேணாம் சொன்னல. இது கல்யாணம் வேண்டாமா? கிறுக்கு போறவனே, நாங்க சொல்றத கேட்கல. உனக்கு சாப்பாடு கிடையாது. நீ சந்தையில நிக்கணும். உனக்கு சல்லி காசு தர மாட்டேன். போடா. கண்ணா, சந்தியில இந்த கம்நாட்டிங்களோட நிக்கிறத விட வீட்டுல சம்சாரத்தோட நிக்கிறது எவ்வளவு குஷியா இருக்கும். நீ பண்ணி பாரு, ஒரு கிளியில போப்பா. ஏய், பாவம் பெரியவர், அவர் மனசு ஏன்டா நோகடிக்கிற? பாத்தியா, உனக்கு ஃப்ரெண்டா இருந்தும் எவ்வளவு புச்சால்தனமா பேசுறான். நீ சொல்லுப்பா. ஏய், நாம எத்தனையோ பொண்ணுங்களை போய் சைட் வச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த பொண்ணையும் போய் டாவடிச்சு வந்துருவோம். என்ன சார்? உன் வாயை கத்திய தீட்டாடு புறப்படும் போதே பூனை மாதிரி ஒருத்தர் குறுக்க வந்தான். என்ன பண்ண போறாருங்க? கத்திய 2 பக்கமும் திட்டுறானே. வணக்கம் வணக்கம். என்ன மாடசாமி, விசாரிச்சிருவோமா? விசாரிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? அதான் மூஞ்செல்லாம் எழுதி ஒட்டி இருக்க, திருட்டு பசங்கன்னு. முடிக்கிறது பாரு, திருட்டு முடி. எடா தடிப்பேல, அவங்க எல்லாம் கொடுக்கறது நீ கொண்டு போறதா? சும்மாரியா, நாங்கெல்லாம் பாக்குறதோட சரி, இவன் தான் கொண்டு போறவன். ஓ, அவரு ஹீரோ, நீங்க எல்லாம் சைடா? அப்படி ஒரு ஏற்பாடு. ஐயோ, டைம் ஆயிடுத்தோன்னு ஆரம்பிச்சுடலாமா? யோ, மூடிட்டு சும்மாரியா. எதுக்கு எடுத்தாலும் டைம்னு டைம் பார்க்கறதுக்கு ஒரு விவசாயம் இல்லையா? மொத்தமா மொட்டை அடிக்க போறீங்களா? அடிங்க. அடுத்த வாரம் திருப்பதி போறதா இருந்தா செலவு மிச்சம். ஏய், என்னடா நக்கலு? களவாணி பயலுக்கு பேச்சு வேற, கொன்னுருவேன். ஏய், கத்திடுறா. ஏனுங்க, சின்ன தலையில இருந்து ஆரம்பிச்சுட்டுங்களா? சரியா, எங்க கிட்ட உருப்படியா இருக்கிறதே இந்த முடி ஒண்ணுதான். அதுவும் போயிடுதா? ஏண்டா, நீ பொண்ணு பார்க்க வந்ததுக்கு நாங்க மட்டும் அடிச்சுக்கணுமா? ஏங்க, முதல்ல அவனுக்கு அடிங்க. என்னது, பொண்ணு பார்க்க வந்தீங்களா? யார் வீட்டுக்கு? ராசிபாளையம் பிரசிடண்ட் வீட்டுக்கு. உங்க வீட்டுக்கு தான். நம்ம சுந்தரிய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. அப்போ இவர்தான் நம்ம மாமனாரா? ஓ மாமனாரு. மாப்பிள்ளைக்கு முதல் மரியாதையே ரொம்ப பிரமாதம். ஏன்டா, பொண்ணு பார்க்க வந்த மாப்பிளைய கண்ணக்கோல் போட வந்தவன்னு புடிச்சிட்டு வந்துட்டீங்களே. நீங்களும் உங்க ஊர்காவல் படையம். மன்னிச்சிருங்க மாப்பிள. சரி சரி, மாப்பிள்ள வந்ததே வந்துட்டாரு. பொண்ணை கூப்பிடுங்க, பாத்துட்டு போகட்டும். அடி சுந்தரி, வாமா வா.
கால்ல கட்டுறதான் ஆனா கையில தான் தடவை கட்டுற. அம்மா கையில இருக்கிறத கடாச்சிடுமா, மாப்பிள்ள மிரள்றா. பேச்சு துணைக்கு ஆள் இருக்குமேனு தான் சொன்னேன். ஏய் ஆடுன அட்டு கொன்னுடும். ஆலமரத்தோட வாழமரமா நிக்கிறாங்களே தவிர வந்தவங்களை வரவேற்க ஒருத்தருக்குமே தெரியலையே. வாங்கன்னு கூப்பிட்டா நாங்க உள்ள வரோம். வாங்க. அதான் கூப்பிட்டாங்களே, போங்க. ஏங்க இது உங்க பாட்டியா? யோ மூஞ்சிய பாரியா. நீச சம்பந்தியமா வாங்க. மாப்பிள வாங்க. இந்த கல்யாணம் நடக்காது. ஏய் ஏன்டா அப்படி சொல்ற? ஏண்டாவா? மாப்பிள்ளையோட 1ஆம் கிளாஸ்ல இருந்து ஒண்ணா படிச்சிட்டு வர என்னையே நீங்க வாங்கன்னு கூப்பிடல, கல்யாணம் நடக்காதுன்னு சொன்ன உடனே கோவப்படுறீங்களே. டேய் வாங்கடா போலாம். ஏய் ஏய் நில்றா. ஆடிட்டும் பாடிட்டு வர பரதேசி பசங்க நீங்க, உங்களுக்கு வரவேற்பு வேறையா? பாப்பா கடைசி நாய் வர வரைக்கும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே திரி. வாடி. என்ன யார் இப்போ வாங்கன்னு கூப்பிட போறீங்க? உள்ள இருக்கு. வாங்க 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 வாங்க. சத்திரம் முடிச்சிருக்காங்க, சத்திரம். இந்த கல்யாணத்தை மட்டும் நம்ம ஊர்ல வச்சிருந்தா நான் இப்படி தரையிலேயே உட்காந்துருப்பேன். வான்னு சொல்றதுக்கே காசு கேக்குறான். வரவு செலவு சுத்தமா இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ. வரவு செலவு சுத்தமோ இல்லையோ அத பத்தி நமக்கு அக்கறை இல்ல. வரப்போற மருமவ சுந்தரி சுத்தமா இருப்பாளா? புரியலையே. அட போடா அறிவு கட்டவனே. என் மருமக சுந்தரி பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்கா. அதான் மனசை கட்டுப்படுத்திட்டு பேசாம இருக்கேன். எந்த சங்கதி எப்படி இருந்தா நமக்கு என்னையா வந்திருக்கு? கரெக்ட். சம்பந்தி மூஞ்சி மோர கட்ட எப்படி இருந்தா நமக்கு என்ன? பொண்ணத்தானே நாம வீட்டுக்கு கூட்டிட்டு போறோம். அட என் பிள்ளை பராக்கு பாத்துட்டு இருக்க, சீக்கிரம் போகட்டு. முகூர்த்த நேரம் இருக்குது, இன்னும் இம்புட்டு வேலை கிடக்கு. எனக்கு என்னவோ அது விவசாய கிட்ட குடும்பமா தான் தெரியுது. உள்ள வான்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே உள்ள வந்த அந்த நீலி பின்னால வரவு செலவுல எப்படி இருப்பாளோ. அட வரவு செலவு எப்படி இருந்தா எனக்கு என்ன புள்ள? எனக்கு வரப்போற மரும புள்ள வடிவேலு சுத்தமா இருக்கணும். இருப்பானா? எனக்கு ஒண்ணும் புரியல. உனக்கு எப்பதான் புரிஞ்சுது போ. அவங்க ஆய அப்பதான் அப்படி. அந்த புள்ள ரொம்ப தங்கமான பையன். காடா இது ஜாதி கொண்டா இருக்கு. நான் இல்லடா. அங்க மஞ்சள் சட்டை போட்டிருக்காருல்ல, அவர் தான் மாப்பிள்ள. எனக்கு தெரியும் தாயி, நான் தான் வாசல்லயே பாத்துட்டேனே. போய் தூங்குமா, அப்பதான் ஜல்தியா எழுந்திருக்க முடியும். நான் பார்க்க கூடாதா? அதுக்குதான் உன்னை இப்ப கூட்டி வந்துருக்கேன். மாப்பிள்ள தங்கச்சி கூப்பிட்டியா? இந்த ஊர் கழுதிங்க ரொம்ப மோசம்டா. இந்த ஊர் பொம்மநாட்டிகள் மட்டும் இல்ல, ஆம்பளைங்களும் மோசம்தான். கையா எடுத்து காசை போடுங்க, காசை போடுங்க. முகூர்த்தத்துல நெருங்கல போயா, போய் வேலை பாரியா. இங்கேயே வருமானம் வரும்போது அங்க எதுக்கு நம்பி போனோம்? நீ போங்காட்ட ஆடுற, ரம்மி எல்லாம் வேண்டாம். யோ மங்காதாடுங்க. அது என்னடா அது? உள்ள வெளியே உள்ள வெளியே உள்ள வெளியே. போடுங்க. எதா இருந்தாலும் காசு எனக்குத்தான். என்னடி ரோதனை? என்ன செய்ய சொல்றீங்க? அத்தை கறிதான் தாலி எடுத்து கொடுக்கணும்னு ஐயர் சொல்றாரு. உங்க கூட பிறந்தவ என்னடானா சம்மந்தியம்மா கூட சண்டை போட்டுட்டு மூலையில மூக்கு சிந்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஆமா, கல்யாண வீட்டுல கண்ணை கசக்குவீங்க, ஏழு வீட்டுல இழிச்சிட்டு நிப்பீங்க. இந்த எருமி இனிக்குதுன்னு முழுங்கவும் முடியல, கசக்குதுன்னு துப்பவும் முடியல. என்னம்மா உன்னோட என்ன? மூலையில உட்கார்ந்து கண்ணை கசக்கிட்டு அந்த பொம்பளை சொல்லிட்டாருனா அட ஏதோ அறிவு கட்டவா சொல்லிட்டா, அதுக்காக இப்படியா? அவ புருஷன் கூட தான் காலங்கத்தால காரி துப்பிட்டா, காய போட்டு வந்து நிக்கல. சண்டைக்கு இதுவா நேரம்? அடுத்த வாரம் பாத்துக்கோ. முதல்ல கல்யாணத்தை முடிப்போம். எந்திரி. காரியம் முக்கியம் இல்ல, எந்திரிச்சு தாலி எடுத்து கொடு. எந்திரி புள்ள. மாப்பிள்ளையாண்டா தயார் நீங்க என்ன வேணும்? மாப்பிள்ளை வர சொல்லுங்க. நானே முகூர்த்த நேரத்துக்கு கரெக்டா வருவான், தாலியை கட்டுவான், போயிட்டே இருப்பான். நீ மந்தாட்ட போறியா? எங்க போயிட்டாவ? எனக்கு ஏண்டி பையனை காணுமாமே? சீட்டாடா சீட்டு வர்ற ஆத்திரத்துக்கு உங்கள ஒருவேளை பொண்ணோட அம்மா பிடிக்கிறேன்னு பையன் ஓடிட்டானோ? ஒண்ணுமில்ல, சும்மா எங்களுக்குள்ள ஒரு தமாசு. யோ மந்திரத்தை ஓதியா மடைய வந்துருவான். எல்லாம் கரெக்ட். அந்த மடையன் தேவையா?
சரியா இருக்கேன்டா. நீ என்ன பிடிக்க பாத்துறா காத்துல தண்ணி அடிக்கான்னு சொன்ன கேட்டியா? ராவா அடிச்சு இன்னும் டைட்டா இருக்கு. இப்படி வா. தண்ணிய போட்டானா இவர் தான் உங்க மாமனாரே. காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. நல்லா இருக்கு சார். ஒண்ணு இல்ல மரியாதை. பார்த்து. பெஞ்ச கொஞ்சம் அகலமா போடக்கூடாதா? நல்ல பெஞ்சு அகலமா மட்டும் வந்து உட்காந்துருவா. நல்லா பெத்து வச்சிருக்கேன் உன் புள்ளைய. தானே பெத்திருக்கேன். அவனுக்கு என்ன குறை? ஆம்பளை சிங்கம். ஆமா ஆம்பளை சிங்கம். நீ தான் வச்சுக்கணும் உன் புள்ளைய. ஆம்பளை சிங்கம். தாலி வாங்கிங்க மாப்பிள்ள. தாலி வாங்கிங்க. அட தாலி வாங்கிங்கண்ணா. தாலி வாங்கடா. என்னடா நீ ஒருத்த? அபகரத்து கேட்டு அப்படிதான் தள்ளி போங்க. முன்னாடி வந்துருவீங்க. அப்படி பேசாம இருக்குடி. டேய் என்னடா நீ ஒருத்த அபகரத்து கட்டுறா? ஆமா என்ன இங்க கடைய வச்சிருக்காங்க? என்னங்க இது நாம 2 பேரும் திங்கிறதுக்கா? இது எங்க வீட்டு லட்டாச்சே. இதுவும் எங்க வீட்டு மைசூர் பாகு. உங்க வீட்டுல ஒண்ணுமே செய்யலையா? ஐயா கண்டுபிடிச்சிட்டியா? பையில எவ்வளவு வச்சிருக்க? சுருக்கு பையில எவ்வளவு பணம் வச்சிருக்க? ஏய் பணம் கேட்டா கொடுக்காம என்னடி பேய் மொழி முடிச்சுக்கிட்டு இருக்க? வேதாளம். நீங்க பணம் கேட்டா கொடுக்க கூடாதுன்னு ஊர்லயே எங்க அம்மா சொல்லிச்சு. ஓஹோ உங்க அம்மா கிளாஸ் வேற நடத்தி வச்சிருக்காங்களா? அப்புறம் என்ன சொன்னாங்க? உன் புருஷனை நம்பாத. பாக்குறதுக்கு போக்கிரி மாதிரி இருக்கு. மூஞ்சில வலை போட்டு தேடினாலும் குடும்ப கடையே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் சூதாடுறா. கள்ளு சாரையும் குடிப்போம் போல இருக்கு. கழுத்துல இருக்கிற நகையை கேட்டா உடனே ஊத்து கொடுத்துறாத. உசுரே போனாலும் சுருக்கு பையன் மட்டும் ஊத்து கொடுத்துறாத. புத்தி உள்ள பிள்ளையா இருந்தா பழச்சுக்கோ. உன் புருஷனா தீயாச்சு. அப்புறம் உங்களை பத்தி இவ்வளவுதாங்க சொன்னாங்க. சார் யாரு? உன் புருஷன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். இதெல்லாம் கொடுக்க வேண்டியதானே? ஒண்ணு கல்லா இருக்கணும் இல்ல புல்லா இருக்கணும். நீங்க தான் 2 கேட்டானே இருக்கீங்களே. நான் கொடுக்க மாட்டேன். ஐயோ வேணாங்க விடுங்க. சொன்னா கேளு கொடுத்துறேன். ஐயோ சத்தம் போடாத. கொடுத்துரு. சொன்ன கேளுங்க. அடிச்சிடுவோம். ஏனுங்க வேணாங்க. ஏன் பயப்படுற? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ இப்படி முரட்டுத்தனமா நடந்துப்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்து வந்திருக்கவே மாட்டேன். ஏய் கதவை சாத்தி சொல்லடா. நிம்மதியா தூங்க முடியல இங்க. ஐயோ நான் கொடுக்க மாட்டேன். விடுங்க. என்னங்க நீங்க முதல்ல எல்லாம் பண்ணாதீங்க. ஐயோ புடையெல்லாம் புடிச்சு இழுக்காதீங்க. ஏய் இப்படி ஆவுன்னு தெரிஞ்சிருந்தா என் சுருக்கு பையன் எங்க அம்மா கிட்டே கொடுத்துட்டு வந்திருப்பேன். பணமாவது மிச்சமா இருக்கும். ஆனா நீங்க ஒரு இது. 1000 இரவுகள் வருவதுண்டு, ஆனால் இதுதான் முதல் இரவு. இதுதான் முதல் இரவு. சுந்தரி, நான் இப்ப போய் காலையில தான் வருவேன். எங்க அம்மா வந்து கேட்டாங்கன்னா இங்கதான் தூங்கிட்டு இருந்தா சொல்லணும். என்ன ஏதாவது உளற கிளற வச்ச உன கொன்னு போடுவேன். என்ன புரியுதா? கண்மணி, சுந்தரி, இந்த 2ல ஒண்ணு தொடு. நான் சூதாட போறேன்னா ஜெயிப்பனா தோப்பனா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நமக்கு இந்த ஜோசியத்துல கொஞ்சம் நம்பிக்கை உண்டு. தொடு. ஏன் ரண்ணியம் தொடுற? உங்களுக்கு ஜெயிப்பா இருந்தாலும் எனக்கு 300 ரூபாய் நஷ்டம் தானே. லூசுன்னு தான் நினைச்சேன். நீ விவரமான லூசுடி. வரட்டுமா? சரியோ, நல்லா தூங்கடக்கணும். தூங்கு.
என்னத்த கூப்பிட்டீங்களா? எங்கத்த பாத்ரூம்? முதல்ல பல்லு விளக்கணும். என்னடி சுந்தரி வெக்கப்பட்டுக்கிட்டு வெளியே வந்துட்டாளா? நீ ஒண்ணு வெக்கத்தை விலைக்கு வாங்கி தந்தா வித்துருவா போல இருக்கு. ஒருவேளை மிஸ்டேக் நம்ம பையன் பேர்ல இருக்குமோ? யாருக்கு தெரியும்?